வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் குதிரைவாலி அரிசியில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். மிகவும் சிறிய தானிய வகையை சேர்ந்த குதிரைவாலி அரிசியில் பல முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்கு. ஸோ இந்த ஊட்டச்சத்துக்களால் தான் குதிரைவாலி அரிசி நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகளை கொடுக்குது. விட்டமின்கள், தாதுக்கள், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள், புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதச்சத்து, கார்போஹைட்ரேட் என பல நுண்ணூட்ட சத்துக்கள் குதிரைவாலி அரிசியில் இருக்குது. இரும்பு சத்து, கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், விட்டமின் பி அடங்கியிருக்கக்கூடிய சத்துக்களும் குதிரைவாலி கொண்டு இருக்கிறதால ஸோ இந்த சத்துக்கள் அனைத்துமே நமக்கு என்னென்ன நோய்களை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்குது, குதிரைவாலி அரிசியினுடைய சிறந்த மருத்துவ நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். சீரான உறக்கம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ண முடியும்னா குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளலாம். இன்று பெரும்பாலானோர் சரியான உறக்கம் இல்லாம அவதிப்படுறாங்க. குதிரைவாலி அரிசியில ரிபோஃப்ளோவின், தயாமின் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு. இதை கஞ்சியாக இரவு உணவாக எடுத்துக்கொள்ளும் போது ஆழ்ந்த உறக்கம் நமக்கு கிடைக்கும். இப்போ ஷிஃப்ட் பேசிஸ்ல மாத்தி மாத்தி வேலை பார்க்குறவங்க, படபடப்பு, மன அழுத்தம், அதாவது ஸ்ட்ரெஸ் டென்ஷனால தூக்கம் வராமல் இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே என்ன பண்ணலாம் அப்படின்னா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி குதிரைவாலி அரிசி கஞ்சியாக எடுத்துக்கொள்ளும் போது செரோட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள் சுரக்கப்பட்டு அது தூக்க ஹார்மோன்களாக உங்களுக்கு வேலை செய்வதால் இயல்பான அளவுக்கு உங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிக்கும். இதய நோய் அபாயத்திலிருந்து விடுபடுவதற்கு குதிரைவாலி அரிசியை பயன்படுத்தலாம். இதய நோய் இருக்கிறவங்க குதிரைவாலி அரிசியை தினந்தோறும் எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸினுடைய அளவை அது மெதுவாக கண்ட்ரோலுக்குள்ள வைக்கும். இதனால பிபி உங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்கும். உங்களுக்கு சுகர் கண்ட்ரோலாக இருக்கும். இதனால பிபி கண்ட்ரோலாக இருக்கும்போது ரத்த நாளங்கள் மிக இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பும். இதய துடிப்பு சீராக இருக்கும். சீரான ரத்த ஓட்டம் இதயத்துக்கு செல்ல ஆரம்பிக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழந்து போவது, இதய நாளங்கள் தொடர்பான பிரச்சனைகள், இதய துடிப்பு சீராக இல்லாமல் போகிறது, இந்த மாதிரி இதயம் தொடர்பான பல்வேறு விதமான நோய்களை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்து இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு குதிரைவாலி அரிசி உறுதுணையாக இருக்கும். செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதை நீக்கிக் கொள்வதற்கு நீங்க குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளலாம். காரணம் குதிரைவாலி அரிசியில பார்த்தோம் அப்படின்னா நார் சத்துக்கள் இருந்திருக்கு. ஸோ இந்த ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள் உங்களுக்கு கிடைச்சாதான் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லாமல் நீங்கள் நலமோடு இருக்கலாம். இப்போ தினமும் குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளும் போது இந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் கியூர் ஆகிடும். குறிப்பாக முதியவர்களுக்கு ஏற்படக்கூடிய செரிமான கோளாறுகளை குதிரைவாலி அரிசி சரி செஞ்சிடும். செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யும். அதுக்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளலாம். உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளலாம். குதிரைவாலி அரிசியில் மாவுச்சத்து, புரதச்சத்து, தாது உப்புக்கள், நார் சத்து போன்றவை பெருமளவில் நிறைந்திருக்கு. இது உடல் எடையை குறைக்கிறதுக்கும் கொழுப்பை கரைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். மேலும் குதிரைவாலி அரிசி உடல்ல இம்யூன் பவர், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கிறதால பலவிதமான நோய்களை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்துக்கொள்ளலாம். சர்க்கரை நோய்க்கு தீர்வாக குதிரைவாலி அரிசி இருக்கு. ஸோ சுகர் பேஷண்ட் குதிரைவாலி அரிசி எடுத்துக்கலாம். சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு முன்னாடி இப்போ இருந்தே நீங்க நினைச்சீங்கனாலும் இப்போ இருந்தே குதிரைவாலி அரிசி நீங்க எடுத்துக்கலாம். பொதுவாக அதிக அளவு கார்போஹைட்ரேட்டுகள் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வதாக சர்க்கரை நோய் ஏற்படலாம். ஏன்னா அதுதான் பிளட்ல சுகருடைய அளவை இன்க்ரீஸ் பண்ணிடும். குதிரைவாலி அரிசி பொறுத்த வரைக்கும் அதில் நார் சத்துக்கள், புரதச்சத்துக்கள் தான் அதிக அளவில் இருக்கு. இந்த குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளும் போது சர்க்கரை நோய்க்கு இது சிறந்த தீர்வாக இருக்கும். கம்பேர் டு கோதுமை, அதாவது கோதுமையை காட்டிலும் குதிரைவாலி அரிசி உங்களுடைய பிளட்ல இருக்கக்கூடிய சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணும். நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனையிலிருந்து நீங்க விடுபட்டு விடலாம். மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளலாம். குதிரைவாலி அரிசியில் இரும்பு சத்துக்கள் மற்றும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள் நிறைந்திருக்கு. மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க குதிரைவாலி அரிசியை நாள்தோறும் எடுத்துக்கொள்ளும் போது நல்ல தீர்வு அவங்களுக்கு கிடைக்கும். இதன் மூலமாக எந்த விதமான சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் நலமோடு வாழலாம். எலும்பு வலிமை பெறுவதற்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளலாம். குதிரைவாலி அரிசியில் சுண்ணாம்பு சத்து, பாஸ்பரஸ் போன்றவை அதிக அளவில் காணப்படுது. குதிரைவாலி அரிசி சமைக்கும் பொழுது கால்சியம் சத்துக்கள் பாஸ்பேட்டாக மாறும். இதனால தினசரி உணவில் குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளும் போது எலும்பு வலிமை பெற ஆரம்பிக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்பு உருக்கி, முடக்குவாதம் போன்ற எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என எதுவுமே இருக்காது. ஒரு 40 வயசுக்கு அப்புறம் கூட எலும்புகள் நமக்கு பலமாக இருக்கிறதுக்கு குதிரைவாலி அரிசி இப்போ இருந்து எடுத்துக்கொள்ளலாம். குதிரைவாலி அரிசியை நம்மள பல பேர் சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. இது ஒரு புதிதாக உணவாக இருக்கலாம். ஸோ இது எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
இந்த குதிரைவாலி அரிசியை வடையாக எடுத்துக்கலாம் அல்லது தோசையாக செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இப்போ நீங்கள் தொட்டுக்கொள்வதற்கு தோசைக்கு வந்து தயிர் அல்லது சட்னி கூட பயன்படுத்தலாம். இது இன்னும் சிறப்பாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். குதிரைவாலி அரிசியில் புலாவ் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், அருமையாக இருக்கும். நீங்கள் குதிரைவாலி அரிசியை வந்து பார்த்தோம்னா மாவாக அரைச்சி ஊத்தாப்பம், இட்லி செஞ்சும் சாப்பிட்லாம். குதிரைவாலி அரிசி எப்போதுமே நீங்கள் ஈரப்பதம் இல்லாத குளிர்ச்சியான இடத்துல காற்று புகாத பாத்திரத்தில் அடித்து வைங்க. அப்போ தான் அது வந்து உங்களுக்கு ஆரோக்கியமான மருத்துவமைகளை கொடுக்கும். இல்லைனா அது வந்து கெட்டு போக ஆரம்பிச்சிடும். உணவாகவும் தீவனமாகவும் பயன்படக்கூடிய சிறு தானியங்களில் விசேஷமான வகையை சார்ந்தது தான் இந்த குதிரைவாலி. இது வந்து ஊட்டச்சத்து அதிகம் இருக்கக்கூடிய குளூட்டன் இல்லாத ஒரு ஆரோக்கியமான உணவு. இப்போ இந்திய மக்களிடையே மிக பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு உணவாக இந்த குதிரைவாலி அரிசி இருக்குது. குதிரைவாலி அரிசியை நீங்கள் வாரத்தில் ஒரு தடவையாவது எடுத்துக்கொண்டு நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.